இந்த தக் லைஃப் அதுல வர தக்னா என்ன, அதோட ரூட் வேர்டான தகினா என்ன, அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு கூலான ஒரு விஷயமா, கெத்தான ஒரு விஷயமா? இவங்க கொள்ள மட்டும் தான் அடிச்சாங்களா? ஏன் வந்து இவங்களை பத்தி ஹிஸ்டரி இவ்வளோ டார்க்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க கொள்ள மட்டும் கிடையாது. தக்கர்களுடைய ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா ஒரே ஒரு கர்ச்சீஃப் தான். கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னா காளி கோயில்ல ஒரு சின்ன பூஜை போடுவாங்க. பூஜை போடுறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள், இந்த கர்ச்சீஃபையும் இந்த கோடலையும் வச்சு அந்த பூசாரி கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து அவங்க தொழிலுக்கே போவாங்க. ஒருத்தர் கூடமா இந்த தக்கர்களை வந்து கூண்டோட ஒழிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு காரணம் ராஜாக்கள், பெருவாரியான ராஜாக்களுக்கு இந்த தக்கர் கொள்ளையர்கள் மேல இருந்த பயம். இந்த சுருக்கு கயிறை வச்சு உங்களுடைய பிழப்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஃபாத்திமா அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு 20 பேர் அவங்க வராங்க, விக்டிம்ஸ் 20 பேர் அப்படின்னா இவங்க வந்து 60 பேர் இருப்பாங்க. அதாவது 1:3. வில்லியம் ஹென்ரி ஸ்லீமன் அப்படின்ற பிரிட்டிஷ் அதிகாரி வந்து வரவழைக்கப்படுறாரு. முக்கியமா இந்த தக்கர்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல நல்லது மட்டுமே இருக்கு, இல்ல கெட்டது மட்டுமே இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. தெர் இஸ் நீதர் பிட்ச் பிளாக் நார் ஒயிட் இன் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுடைய நாடு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பாரம்பரியமான ஒரு நாடு, கலாச்சார செழுமை கொண்ட நாடு, அப்படி இல்லாத நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சரித்திரம்னு எடுத்து பார்த்தா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம டிசப்பாயிண்ட் தான் ஆகும். ஏன்னா நம்ம திகைக்க வைக்கக்கூடிய பக்கங்களும் இந்திய வரலாறுல இருக்கு. அதே மாதிரி தான் இந்தியா பிரிட்டிஷ் காலனியாக இருந்த காலகட்டத்துல பெரும்பாலான ஆங்கிலேய அதிகாரிகள் இந்தியாவை சுரண்டி பிழைச்சாலும் அங்கொன்னும் இங்கொன்னுமா அத்தி பூத்தா மாதிரி சில நல்ல ஆங்கிலேய அதிகாரிகள் இருக்கதான் செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் தான் ஹென்ரி ஸ்லீமன். மக்கள் இவர் எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்னா, இந்த அதிகாரி செஞ்ச நல்ல காரியத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ஸ்லீமனாபாத் அப்படின்னு ஹென்ரி ஸ்லீமனோட பேரையே வச்சு மக்கள் வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு 150 வருஷம் கழிச்சும் ஸ்லீமனாபாத் அவருடைய பேர் தாங்கிதான் இருக்கு. அப்படி என்ன நல்ல காரியத்தை இந்த மக்களுக்கு செஞ்சுட்டாரு ஸ்லீமன் அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ அப்படியே நிகழ்காலத்துக்கு வருவோம். தக் லைஃப். இப்போ இந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆங்கில வார்த்தை. ஆல் கிரெடிட்ஸ் டு கமல்ஹாசன் அண்ட் மணிரத்னமோட படம் தக் லைஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையுமே வந்து இந்த தக் லைஃப் அப்படின்றது வந்து இப்போ இருக்க கிட்ஸ்க்கு, ஜென்சிக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தையாக இருக்குது. இப்போ யாராவது வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்துட்டாங்க, நச்சுன்னு ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து தக் ரிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது கெத்தாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா பயங்கர தக் லைஃப் அப்படின்னு, தக் லைஃப் மூமெண்ட் அப்படின்லாம் வந்து போடுவாங்க. ஸோ சம்திங் கூல், ரொம்ப கெத்தான ஒரு விஷயம் அப்படின்னா வந்து தக் லைஃப் அப்படின்ற ஒரு பதத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆனால் இந்த தக் லைஃப் அதில் வர தக்னா என்ன, அதோட ரூட் வேர்டான தகினா என்ன, அது உண்மையிலேயே அந்த அளவுக்கு கூலான ஒரு விஷயமா, கெத்தான ஒரு விஷயமா அப்படின்னு வேற தேடி நம்ம போகும்போது இந்தியாவோட இருண்ட பக்கங்களுக்கு நம்மளை அது கூட்டிட்டு போகுது. தக்கர்களுடைய வரலாறை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிகளே, நான் உங்கள் சரண்யா துராடி. வீடியோக்கு போகலாம். இப்போ தக் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில என்ன அர்த்தம் வருது அப்படின்னு பார்க்கலாம். தக் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா முரடன், அப்புறம் வன்முறையை கையில் எடுப்பவன், இந்த மாதிரியான ஒரு அர்த்தம் வரும். இது வந்து இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷர்கள் எடுத்துட்டு போன ஒரு வார்த்தை. ஸோ இது ரூட் வேர்டா எங்க இருந்து இருக்கு அப்படின்னா ஹிந்தியில தக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. தக் அப்படின்னா ஏமாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே தக்ல இருந்து இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தகா அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையில இருந்து வந்ததா சொல்றாங்க. ஸ்தகா அப்படின்னா வஞ்சகன், ஏமாற்றுபவன் அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் தான் வந்தது. இப்போ தக் அப்படின்றது எங்க இருந்து இந்த ரூட் வேர்டா வந்திருக்கு, வேர்ச்சொல்லா வந்திருக்கு அப்படின்னா தகீஸ் அப்படின்றவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. யார் இந்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா தக்கர்கள், தக்கர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அது. யார் இந்த தக்கர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 600 வருஷமா ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக இருந்து இந்தியாவை கொள்ளையடித்த கொள்ளைக்கார இனக்குழு. இவங்க கொள்ள மட்டும் தான் அடிச்சாங்களா? ஏன் வந்து இவங்களை பத்தி ஹிஸ்டரி இவ்வளோ டார்க்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்க கொள்ள மட்டும் கிடையாது, கொள்ளையடிக்கிறதோட சேர்ந்து ஈவு இரக்கம் இல்லாமல் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தவர்கள்.
அதாவது எந்த அளவுக்குன்னா இவங்க இந்த இனக்குழு தக்கர்களுள் இனக்குழுவோட ஆவரேஜ் கொலைகள் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 90,000 90,000 கொலை செய்வாங்களாம். இது வரைக்கும் இந்த 600 வருஷத்துலேயே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து கொன்னு தீர்த்திருக்காங்க, கொன்னு குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10 லட்சம் அப்படின்றது ரொம்ப குறைந்த அளவுக்கான மதிப்பீடு தான். இவங்க கொன்னு தீர்த்தது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் பயங்கரமான ஒரு வரலாறா மாறுது அப்படின்னா, இந்த 10 லட்சம் பேர் வந்து போர்லயோ இல்லை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறதுக்கோ போனவங்க கிடையாது. இந்த 10 லட்சம் பேரும் அப்பாவி பொதுமக்கள். அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணவங்க, யாத்ரீகர்கள், பயணம் செஞ்சவங்க, அதுக்கப்புறம் ஒரு கோயில் இது மாதிரியான ஒரு பில்கிரிமேஜ்லாம் போயிட்டு வர்றவங்க, ஒரு கணவனை பார்க்கறதுக்காக ஒரு சீர்வரிசையோட போற ஒரு மனைவியா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு கோயில்ல இருந்து கங்கை நீரை எடுத்துட்டு வர ஒரு யாத்ரிகரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பெரும் வணிகத்தை முடிச்சுட்டு கையில் அவங்க கிடைச்ச சேவிங்ஸ் எடுத்துட்டு நம்ம குடும்பத்தை பார்க்க போக மாட்டோமா, குடும்பத்தை போய் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசையில போற ஒரு குடும்ப தலைவனா இருக்கலாம். இந்த மாதிரி பணம் கொண்டு போற யாராக இருந்தாலும் அவங்களும் ஒரு மனித உயிர் அப்படின்றத பத்தி கொஞ்சமும் ஈவு இரக்கமே இல்லாம சுருக்கு போட்டு கொண்டவங்க தான் இந்த தக்கர் அப்படின்ற கொள்ளையர்கள். சரி, இவ்வளோ கொடூரமான இந்த தக்கர்கள் எங்கேருந்து வந்தவங்களா இருப்பாங்க? அவங்க இந்தியாவில் தான் தோன்றுனாங்களா? அவங்களோட தோற்றம் எங்கேருந்து அப்படின்ற ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம். இந்த தக்கர்களுடைய வரலாறு எங்கே, இவங்களுடைய நதிமூலம் எங்கே அப்படின்னு நம்ம தேடி போனால் பெர்ஷியாவுக்கு போகணும். பாரசீகம், அதாவது இப்போ இருக்க ஈரான் பகுதிக்கு போகணும். 10ஆம் நூற்றாண்டில் ஈரானில் மாலிக் ஷா அப்படின்ற ஒரு அரசர் இருந்திருக்காரு. மாலிக் ஷாவோட அரசவையில் ஒரு முக்கிய மந்திரியாக ஹாசன் அப்படின்றவன் இருந்திருக்கான். இப்போ ஹாசனுக்கும் மாலிக் ஷாவுக்கும் ஒரு கணக்கு வழக்கு விஷயத்துல ஒரு சின்ன தகராறு ஏற்படுது. அதனைத் தொடர்ந்து மாலிக் ஷா என்ன பண்றாரு, ஹாசனை உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ தண்டனைக்கு பயந்து ஹாசன் அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறாரு. ஸோ அங்க இருக்க மலை இடுக்குகள்ல நடுவுல நம்ம வந்து ஒரு கோட்டை கட்டி வாழ ஆரம்பிச்சிடுறாரு. போக போக காலப்போக்கத்துல அலாமத் அப்படின்ற ஒரு கோட்டையை மலைச்சரிவுல கோட்டை கட்டி வாழ ஆரம்பிக்கிறாரு. போன இந்த ஹாசன் வந்து கொஞ்சம் காலத்திலேயே அது சித்து விளையாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கண்கட்டி விளையாட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான கண்கட்டி விளையாட்டுகள், அந்த மாதிரியான வித்தைகள்லாம் வந்து கற்றுக்க தொடங்குறாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவர் வந்து ஒரு மனுஷனோட தலையோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு தட்டில் வெட்டப்பட்ட மனுஷனோட தலை இருக்கும். அந்த தலைக்கிட்ட இருந்து அவர் வந்து பேசுகிற மாதிரி, அந்த தலைக்கிட்ட இருந்து குறி கேட்குற மாதிரிலாம் இருக்குமா. இதை வந்து பார்க்குற மக்கள் நம்ப தொடங்குறாங்க, ஆசனுக்கு ஒரு உண்மையிலேயே ஸ்பெஷலான பவர் ஏதோ இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாக பார்த்தா ஒரு மனுஷனை பள்ளம் தோண்டி அடியில் புதைச்சிட்டு தலை மட்டும் வெளியில் இருக்க மாதிரி ஒரு தட்டை பிளவு பண்ணி அந்த தட்டை வந்து ஒன்றா இங்கே ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஆட்டின் ரத்தத்தை தெளிச்சுட்டு தான் பேசியிருக்காரு. பட் அந்த காலகட்டத்தில் இது மாயமோ மந்திரமோ அப்படின்னு பார்த்து மயங்கி போன மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாசனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுறாங்க. ஹாசனுக்கு உண்மையிலேயே ஒரு மந்திர சக்தி இருக்குது அப்படின்றத நம்ப தொடங்குறாங்க. ஹாசன் இந்த இதையே வந்து அடிப்படையாக வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இனக்குழு வந்து அவனுக்காக உருவாக்குறான். அது வந்து அசாசின் அப்படின்ற ஒரு கொள்ளை கூட்டமாக மாறுது. ஒரு கட்டத்தில் இந்த அசாசின் அப்படின்ற சீக்ரெட் சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, ஹாசன் கண் அசைச்சா போதும் அந்த மலை முகடுகள்ங்கிறது அவங்களே அங்கேயே குதித்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க கண்மூடித்தனமான ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அண்ட் ரொம்ப வன்முறையை கையில் எடுக்கிறவங்களா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மாலிக் ஷா அந்த அரசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த இவர் பண்ணுற இந்த கண்கட்டி வித்தைகள்லாம் வந்து தெரிய வருது. இருக்கிற இடம் தெரிய வந்த உடனே வந்து அவன் மீது ஹாசன் மீது படையெடுத்து போங்க, அவன் எங்கே இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இப்படியாக உத்தரவிட்ட அந்த நாள் இரவே மாலிக் ஷா அரசர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்போனா ஹாசனோட நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு வலிமையான ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படியாக ராஜா இறந்ததுக்கு அப்புறமா தன்னைத்தானே பாரசீகத்தின் மன்னன் அப்படின்னு ஹாசன் பிரகடனப்படுத்திக்கிறாரு. 93 வயசு வரைக்குமே இருந்துட்டு அதுக்கப்புறமா மூப்பின் காரணமாக ஹாசன் இறந்து போறாரு. ஹாசனுக்கு பிறகு சரியான தலைமை இல்லாததுனால இந்த ராஜாங்கம் ஆட்டம் காண தொடங்குது. இந்த காலகட்டத்தில் மங்கோலிய தலைவனான செங்கிஸ்கானின் தளபதி அலாஹூ அப்படின்றவர் இங்க பாரசீகத்தின் மேல படையெடுத்து வராங்க. அலாமட் கோட்டை தகர்க்கப்படுது. இப்போ தலைவன் இல்லாம ஆட்டம் கண்டு போயிருக்க இந்த அசாசின் கொலைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, உயிருக்கு பயந்து ஆசியாவில் இருக்க பல ஊர்களுக்கு ஓடி போய் ஒளிகிறாங்க. அப்படியாக நம்ம இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, மலாயா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லாம் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்படியாக 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள வந்தவங்க தான் இந்த பாரசீக பழங்குடிகளா தக்கர்களா மாறினாங்க அப்படின்றது வரலாறு. சரி, இந்த தக்கர்கள் எவ்வளோ மோசமானவங்க, இவங்க என்ன மாதிரியான மத நம்பிக்கையை கொண்டு இருக்காங்க, இவங்க பண்ண காரியங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இந்த தக்கர்கள் பற்றி வந்து முதல்ல எங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். 1356 வந்து முதலாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்னா அப்படின்னா, ஜியாவுதீன் பரானி அப்படின்ற ஒரு ஹிஸ்டாரியன் இருக்காரு. இவர் ஷேர்ஷா இருக்கார் இல்லையா, ஒரு டைமில் சுல்தானா டெல்லி ஆட்சி செஞ்சார். ஸோ ஷேர்ஷாவோட காலகட்டத்தில் இந்த தக்கர்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஷேர்ஷாவோட ஆட்சி காலத்தின் போது 1000 தக்கர்கள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மரண தண்டனையும் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு
சுல்தான் உத்தரவு பிறப்பிச்சிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குலாம் வந்து மரண தண்டனை கொடுக்கப்படாம அதுக்கு பதிலா இவங்களெல்லாம் கொண்டு போய் வங்க எல்லையான லாக்நாட் அப்படின்ற பகுதியில இந்த தக்கர்கள்லாம் விட்டுடுறாங்க. லாக்நாட்ல இருந்து கங்கை கிழக்கு, கான்பூர், கல்கத்தா வரைக்கும் இந்த தக்கர்கள் வந்து பரவி நதிநீர் கொள்ளையர்கள் அப்படின்னு தக்கர்களையே இன்னொரு பிரிவினரா ஆயிடுறாங்க. கங்கை கரை முழுக்கவே இந்த 600 வருஷமும் பயங்கரமான பயம் காட்டியிருக்காங்க அங்க இருக்க மக்களுக்கெல்லாம். சரி, ஒரு ரகசிய சொசைட்டியா இந்தியால இத்தனை அட்டூழியங்களை செஞ்சுட்டு இருக்காங்களே, இத்தனை மக்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்களே, இதை வந்து ஒரு சமஸ்தானத்துல இருக்க ராஜா கூடமா கண்டிக்கல, ஒருத்தர் கூடமா இந்த தக்கர்களை வந்து கூண்டோட ஒழிக்க ட்ரை பண்ணல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு காரணம் ராஜாக்கள், பெருவாரியான ராஜாக்களுக்கு இந்த தக்கர் கொள்ளையர்கள் மேல இருந்த பயம். அதாவது இந்த தக்கர் கொள்ளையர்கள் வந்து தங்களை ஏதாவது செஞ்சிருவாங்களோ, நேரடியா செஞ்சிருவாங்களோ அப்படின்ற பயம்லாம் கிடையாது. ஆனா இந்த தக்கர்கள் அப்படின்றவங்க வந்து காளியோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனால நீங்க இந்த தக்கர்கள் மேல கை வச்சீங்க அப்படின்னா நீங்க நேரடியாக காளியோட கோபத்துக்கு ஆளாகிடுவீங்க. அதன் மூலமா உங்க மேல வந்து எதிரி நாடு படையெடுக்கலாம், இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், உங்க குடும்பத்துல இருக்கவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு இந்த மாதிரியான பயங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருந்ததுனால தக்கர்கள் மேல டைரக்டா கை வைக்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்த பெருவாரியான மன்னர்கள் வந்து ரொம்பவே பயந்தாங்க அப்படின்றதுதான் உண்மை. இப்போ பெர்ஷியால இருந்து வந்தவங்களுக்கும் காளிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதுக்கும் சம்மந்தப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு ஒரு புராண கதையை இந்த தக்கர்கள் நம்புறாங்க. இந்த புராண கதை வந்து எப்படி அப்படின்னா, இது ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காங்க. சாஹிப் கான் அப்படின்ற ஒரு தக்கன் வந்து ஒரு காலகட்டத்தில் கைது செய்யப்படுறான். அந்த தக்கன் வந்து கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த புராண கதை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து பவானியின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றீங்களே, அதாவது காளியின் பிள்ளைகள், உங்களுக்கும் பவானிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, சம்பந்தம் இருக்கு சார். அதாவது இந்த பவானி வேற யாரும் இல்ல, நபிகள் நாயகம் இருக்காரு இல்லையா, அவருடைய மகள் ஃபாத்திமா தான் பவானி. ஒரு காலகட்டத்துல இந்த உலகத்தையே அழிக்கிறதுக்காக ருக்கூட் பீச் தானா அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து கிளம்புறான். அந்த அரக்கன் எவ்வளவு பெருசா இருந்தான் அப்படின்னா, கடல் நீரே வந்து அவனுடைய முழங்கால் அளவுக்கு தான் இருந்ததான். அவ்வளவு பெருசா உலகத்தை அழிக்கிறதுக்காக கிளம்பின அரக்கனோட இந்த ஃபாத்திமா தான் போரிடுறாங்க. இந்த ஃபாத்திமா அவர்கள் இந்த அரக்கனை ஒரு முறையும் வெட்ட வெட்ட அங்க கீழே ரத்தம் சொட்டுது. சொட்டுற ஒவ்வொரு துளி ரத்தத்துல இருந்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு புது அரக்கன் வந்து உண்டாகிறான். இப்படியாக மல்டிப்ளை ஆகிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்த ஃபாத்திமா அவர்கள் அவர்களுடைய 2 சீடர்களை அழைச்சு அவங்க கிட்ட ஒரு சுருக்கு கயிறை கொடுக்குறாங்க. சுருக்கு கயிறை கொடுத்து ரத்தம் சிந்தாம இவரை வந்து கொல்லுங்க அப்படின்னு ஆணையிடுறாங்க. அந்த ஆணையின்படியே அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டு அந்த அரக்கன் வந்து கொல்லப்படுறான். அதற்கு பிறகு இந்த சீடர்களை வந்து இந்த சுருக்கு கயிறை வச்சு உங்களுடைய பிழப்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஃபாத்திமா அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஃபாத்திமா தான் பவானி, பவானி தான் ஃபாத்திமா, ஃபாத்திமா தான் பவானி, இதுதான் எங்களோட நம்பிக்கை அப்படின்னு அந்த தக்கன் வந்து வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான். இப்படியாக இந்துவும் முஸ்லீமும் இணைந்து ஒரு இனக்குழுவை நடத்தியிருக்காங்க. ஆனா இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு மதம் அப்படின்றது மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, ஒருத்தன் கெட்ட காரியங்களை செய்யறதுக்கு மதத்தின் பெயரால் வந்து அவனுக்கு ஏத்த மாதிரியான புராண கதைகள்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான் அப்படின்றதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. சரி, நம்ம கதைக்குள்ள போலாம். கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்க இந்த தக்கர்கள் வந்து இந்தியால எந்த பகுதிகள்லாம் வந்து அதிகமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, சென்ட்ரல் அண்ட் அப்பர் இந்தியால தான் அதிகமா இருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், வங்காளம் இந்த இடத்துல எல்லாம் பரவி இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த வணிக தடங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் தக்கர்களுடைய ஆபத்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்தியாவுடைய முக்கிய வணிக வழித்தடங்களா இருக்க கல்கத்தால இருந்து பாகிஸ்தான் வரைக்கும் போற கிராண்ட் ட்ரங்க் ரோட் இங்க, அதே மாதிரி சென்னையில இருந்து மும்பைக்கு போற டெக்கன் பிளாட்டோ ட்ரேட் ரூட், அதே மாதிரி மும்பைல இருந்து பாகிஸ்தான்ல இருக்க கராச்சி நகரத்துக்கு போற இண்டஸ் ரிவர் ட்ரேட் ரூட். ஸோ இதெல்லாம் பண்டைய இந்தியால முக்கியமான வழித்தடங்களா இருக்கு. யார் போகணும்னாலுமே வந்து அந்த வழியா தான் வணிகர்கள்லாம் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் பூராவே வந்து கூட்டமா கூடாரமிட்டு கொள்ளையர்கள், தக்கர் கொள்ளையர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இப்போ தக்கர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்க மட்டும் தான் இந்தியாவை மிரட்டின கொள்ளைக்காரர்களா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களுடைய காலகட்டத்திலே அவங்க கூடவே கோண்டுகள், தாதுராக்கள், பிண்டாரி, பதக்கு இந்த மாதிரியான பல்வேறு கொலைக்காரங்களா இருந்தாங்க. ஸோ அவங்கள இருந்து இந்த தக்கர்கள், பான்சீகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தக்கர்களை வேறுபடுத்தி காட்டினது எது அப்படின்னா, அது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் அவங்களுடைய நம்பிக்கைகளையும் செட் ஆஃப் பிலீஃப்ஸும் தான். இவங்களுக்குன்னு தனி நம்பிக்கை, இவங்களுக்குன்னு ஒரு வாழ்வியல் முறையெல்லாம் இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த தக்கர்கள் அவங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு வாழ்வியல் முறையை அமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வாழ்றாங்கன்னு. அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு சங்கீத குறிப்பு இருக்கு. இப்போ சைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக அவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும். இப்போ நம்ம சின்ன வயசுல ராஜா ராணிலாம் விளையாடினா யாரு திருடன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இவங்க தலையை சொரிஞ்சா காதை சொரிஞ்சா இது அப்படின்ட்டுலாம் நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த கொள்ளையர்களுக்குள்ளவும் வந்து
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இவங்க வந்து இந்த சைன் லாங்குவேஜை பார்த்தே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அவங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஒரு தகி இன்னொரு தகியை வந்து பார்த்தான் அப்படின்னா வந்து அலிபாய் சலாம் சலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்களாம். இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கிரீட்டிங் லாங்குவேஜ். இப்போ அதுவே வந்து ஒரு ஹிந்து தகியா இருக்கும்போது அலிபாய் ராம் ராம் அப்படின்னு அவரு சொல்லிப்பாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரீட் பண்றதுக்காக இதை வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக வெறும் தக்கர்களுக்குள்ள மட்டும் பேசிக்கிறதுக்காக அவங்க ஒரு மொழியே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்களாம். அதுக்கு அந்த மொழியோட பேரு ராமாசி. தக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தகியும் அவனுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் 100 பேரையாவது கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 100 பேர் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு கொடூரமான வெப்பன்ஸ்லாம் ஆயுதங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அது கிடையாது. தக்கர்களுடைய ஒரே ஒரு ஆயுதம் எது அப்படின்னா ஒரே ஒரு கர்ச்சீஃப் தான். இதனாலேயே இவங்களை வந்து பான்சிகர்கள் அப்படின்னு பிரிட்டிஷார் சொல்லுவாங்க. பான்சி அப்படின்னா கர்ச்சீஃப் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு கர்ச்சீஃபை வச்சு ரத்தம் சிந்தாம ஒரு நொடி பொழுதில் எதிர இருக்கவங்களை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்ளுறது தான் தக்கர்களுடைய தனித்துவமான அடையாளம். இதுதான் மற்ற கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து பெரும்பாலான கொலைக்காரங்க கிட்ட இருந்து இவங்களை வந்து தனிச்சு காட்டுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கர்ச்சீஃப் அது மாதிரி புனித கோடலி ஒன்று வச்சிருப்பாங்க. இது வந்து செத்தவங்களை பள்ளம் தோண்டி புதைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப புனிதமான 2 ஆயுதங்கள். இந்த ரெண்டுத்தையும் வந்து ஒவ்வொரு முறையும் இப்போ வந்து ஒரு கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னா காளி கோயிலில் ஒரு சின்ன பூஜை போடுவாங்க. பூஜை போடுறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் இந்த கர்ச்சீஃபையும் இந்த கோடலையும் வச்சு அந்த பூசாரி கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து அவங்க தொழிலுக்கே போவாங்க. அதே மாதிரி இந்த தகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களோட கிரைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். இந்த குழுவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு கீழே ஒருவன் எல்லாமே வந்து இந்த பதவி எல்லாம் அந்த பாரசீக முறைப்படி தான் இருக்கும். இந்த பாரசீக பெயர்கள் தான் இருக்கும். இதுல வந்து ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலைவனுக்கு கீழே ஒரு சோதா இருப்பான். அதை தொடர்ந்து வந்து தூக்கு போடுறவன், அந்த சுருக்கு போடுறவன், அப்புறம் அந்த விக்டிமை வந்து கை காலை பிடிச்சிக்கிறவன் ஒருத்தன், அதுக்கப்புறம் பள்ளம் தோன்றவன், அந்த பாடியை வந்து புதைக்கிறதுக்காக அந்த கோடலி சொன்ன இல்லையா புனித கோடலி, அதை வச்சு பள்ளம் தோன்றவன் ஒருத்தன், விக்டிம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பாடியெல்லாம் போட்டு புதைக்கிறது ஒருத்தன், அதுக்கப்புறமா பூஜை செய்யறதுக்கான ஒருத்தன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை மட்டும்தான் செய்வாங்க. இப்போ அடுத்த தடவை ஒரு கொள்ளைக்கு போறாங்கன்னு வைங்களேன், ஒரு வேலையை செய்யறவன் இப்போ உதாரணத்துக்கு சுருக்கு போடுறவன் அப்படின்னா அடுத்த தடவை வந்து அவன் வேற ஒரு வேலையை செய்ய மாட்டான். அதுவே தான் அவன் தொடர்ந்து சுருக்கு போடுவது மட்டும்தான் அவனோட ஒரே வேலையா இருக்கும். வாழ்நாள் முழுக்கவே வந்து அவனுடைய ஒரே வேலை அது மட்டும்தான் அப்படின்றதுனால ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கிரைமை இந்த குழுவா சேர்ந்து செய்யறவங்க தான் தக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த தக்கர்கள் அப்படின்றவங்க எப்பவுமே கொள்ளைக்காரர்கள் மாதிரி வந்து காட்டுக்குள்ள ஒழிஞ்சுதான் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்க வந்து மக்களோட மக்களா ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்க கிராமப்புறங்கள்ல வந்து சாதாரணமா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தோட சாதாரணமா தான் வாழ்வாங்க. எப்பெல்லாம் வந்து கொள்ளை அடிக்க வேண்டிய தேவை ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த தக்கர்கள்லாம் சேர்ந்து காளிக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள கிளம்புவாங்களாம். இப்படியாக தக்கர்கள் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்க ஜபல்பூர், சாகர், அப்புறம் உத்தரப்பிரதேஷ்ல இருக்க எட்டாவா இந்த மாதிரியான கிராமங்கள் எல்லாம் தக்கர்களுடைய ஒரு கோட்டை அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த பகுதிகள் எல்லாம் தக்கர்கள் வந்து விரவி கிடந்தாங்களாம். சரி, இங்கிருந்து தொழிலுக்காக கிளம்புற தக்கர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள போய் ஒரு கூடாரத்தை போட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வழியா யாத்ரீகர்களோ வணிகர்களோ யாராவது வரும்போது அவங்களோட வந்து ஒருத்தர் பேசி பழகுவாங்க. என்ன மாதிரினா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 பேர் அவங்க வராங்க, விக்டிம்ஸ் 20 பேர் அப்படின்னா இவங்க வந்து 60 பேர் இருப்பாங்க. அதாவது 1:3 இந்த பங்குல தான், இந்த விகிதத்துல தான் இவங்களுடைய இறையை வந்து அப்ரோச் பண்றாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோதா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சோதா அப்படின்றவனுடைய கடமை என்ன அப்படின்னா அங்க இருக்க இவங்களோட அந்த யாத்ரீகர்களோட போய் பேச்சு கொடுக்கணும். ரொம்ப நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களா இருப்பாங்க. ஸோ போயிட்டு நாங்களும் உங்களை மாதிரி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களோட இந்த கூட்டத்தை வந்து கலக்க வேண்டிய பொறுப்பு இவங்களோடது. ஸோ இப்படியாக போவாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கூட ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இவங்க மேலே சந்தேகமே வராத மாதிரி இந்த தக்கர் குழு அந்த யாத்ரீகர் குழுவோட இணைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு மாலை வேளையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். விருந்து, ஆடல் பாடல் இந்த மாதிரிலாம். ஏன்னா அந்த காலகட்டத்திலலாம் வந்து வண்டியில் போக மாட்டாங்க இல்லையா. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு நடைப்பயணம் தான் நிறைய இருக்கும். மாட்டு வண்டியில் போவாங்க, நடந்து போவாங்க. ஒரு 2 வாரம் 1 மாதம்லாம் கூட அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னும் போது ஸோ நடுவில் எங்கேயாவது பிரேக் எடுக்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த குழுவோட நம்ம சேர்ந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச குழுவாக இருக்காங்க இல்லையா, ஒரு 2 நாள் பழகி இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்கும். ஸோ அப்போது ரவுண்டாக வந்து உட்காருவாங்களாம். ஆடல் பாடல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விக்டிம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பக்கமுமே வந்து தக்கர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த விக்டிம்க்கு வந்து தெரியவே தெரியாது இவங்க நம்ம ஆளுங்க, ஆமாம் நம்ம ஆளுங்க பக்கத்தில் நம்ம இல்லையே அப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அதுக்குள்ளே அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பாங்க. இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கொள்ளை கூட்டத்தோட தலைவன் வந்து திடீர்னு கனத்த குரல்ல தம்பாக்கு லாவ் அப்படின்னு வந்து சத்தம் போடுவானா. தம்பாக்கு லாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகையில கொண்டு வா அப்படின்னு அர்த்தம்.
சரி ஏதோ புகையிலையை தான் கொண்டு வர சொல்றாங்க அப்படின்னு இந்த விக்டிம்லாம் நினைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் தெரியாது, அவன் புகையிலையை கொண்டு வர சொல்லல, இவங்களெல்லாம் கொன்னுடுறதுக்கான கோட் வேர்டு தான் அது அப்படின்றது. ஸோ இந்த கோட் வேர்டை வந்து கேட்ட உடனே ஒரே நேரத்தில் இந்த சுற்றி இருக்க தக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நேரத்தில் அவங்களோட சுருக்கு கயிறை வச்சு இவங்களுடைய விக்டிம்ஸோட கழுத்தில் போட்டு ஒரே நேரமாக வந்து கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவாங்க. ஸோ இப்படியாக ஒரே சமயத்தில் அந்த கோட் வேர்டை கேட்ட உடனே பயணிகள் வந்து கொன்னு குவிக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கில்லிங் ஸ்டைல். இந்த தக்கர்களுடைய கொள்ளையடிக்கும் முறை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இது எதுல இருந்து வந்தது அப்படின்னா 1822ல ஃபேனி பார்க்ஸ் அப்படின்ற ஒரு லேடி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதாவது வேண்டரிங் ஆஃப் அ பில்கிரிம் இன் சர்ச் ஆஃப் பிக்சரிஸ்க் அப்படின்ற ஒரு புத்தகம். ஸோ இங்கிலாந்துல இருந்து கிளம்பி கொலோனியல் இந்தியாவுக்கு வந்து அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த பயண கட்டுரைகளை அவங்க எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கட்டுரையில இந்த தக்கர்களை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தக்கர்கள்லாம் எவ்வளோ கொடூரமானவங்க, என்ன மாதிரியான ஒரு கொலையை வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போது 1800s இருக்கிற ஒரு காலகட்டம் அது. ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ இந்தூர்லேருந்து ஓஜையா அப்படின்ற ஊருக்கு போகிறதுக்கான வந்து ஒரு சாலை வழி, அதை ஒட்டுனா மாதிரி இருக்கான ஒரு காட்டு பகுதி இருக்குது. அதில் வந்து காலம் அப்படின்னா 1800களில் இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த காட்டு பகுதியில் தக்கர் கொள்ளையர்கள் வந்து மறைஞ்சு இருக்காங்க, ஒரு கூடாரம் போட்டு மறைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு கொள்ளையை முடிச்சதுக்கு அப்புறமா கை நிறைய பொருட்களோடு இருக்காங்க. விடிஞ்ச உடனே கிளம்பி போயிடணும், அந்த இடத்த காலி செஞ்சிடணும், அதுதான் அவங்களோட பிளான். ஸோ ராத்திரி வந்து ஒரு 2 மணி இருக்கும். திடீர்னு வந்து ஒரு பறவை படப்படன்னு அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன பறவை அப்படின்னு பார்த்தா பேட்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட பறவை, காட்டுக்குள்ளே இருக்கிற பறவை. இப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே கொள்ளைக்கூட்ட தலைவன் வந்து பயங்கரமாக வந்து பயந்துடுறான். அவன் பயந்த உடனே எல்லாம் கிளம்புங்க, உடனே மூட்டையெல்லாம் கட்டுங்க, இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பேட்ரிட்ஜ் பறவை இருக்கு இல்லையா, இது வந்து காளி தேவியோட ஒரு சகுனம். இந்த பறவை வந்து எப்போ கத்துச்சுன்னா, காளி தேவியை உங்களை வந்து அலர்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து டேஞ்சர் வரப்போகுது, அபாயம் வரப்போகுது அப்படின்னு அலர்ட் பண்ணுறதா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சகுனம் அப்படின்றதுனால இந்த இடத்த வந்து உடனே கிளம்பிடணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு கிளம்புற போது அவங்க எதிர என்ன பார்க்குறாங்கன்னா வந்து இந்தூர்லேருந்து ஓஜையா நோக்கி ஒரு வணிகர் கூட்டம் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு 10 பேர் இருக்க வணிகர் கூட்டம் வருது. பார்த்த உடனே நம்ம கொள்ளை கூட்ட தலைவனுக்கு வந்து சகுனம் இந்த மாதிரி சொல்லுது. ஆனால் ஒரு சின்ன சலனம் வந்துடுது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய பொருட்களை தூக்கிட்டு இந்த வணிகர் கூட்டம் வந்து வந்துட்டு இருக்கு. சரி கிளம்ப தான் போகிறோம், இந்த 10 பேர் தானே, இவங்களை வந்து போட்டு தள்ளிட்டு பொருள் எடுத்துட்டு போயிடலாம், ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட்டையும் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து கொள்ளை கூட்ட தலைவன் முடிவு எடுக்கிறான். இப்போ அந்த கூட்டம் வரதை பார்த்த உடனே இந்த கொள்ளை கூட்ட குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு திரும்பி இந்தூரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக அவங்கள அப்போ தான் பார்க்குற மாதிரி, எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் ஓஜையாலேருந்து வந்துட்டு இருக்கோம், இந்தூருக்கு போகிறோம் அப்படின்னு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு குரு ஹோல்கர் அப்படின்னு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த கூட்டம் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கே தவிர ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பெருசாக பேசிக்க மாட்டுறாங்க. சரி நமக்கு என்ன அதை பற்றி கவலை அப்படின்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கூட இந்தூருக்கு தான் போகிறோம், வாங்கலாம் என்ன ஒன்றாவே போகலாம் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. அந்த சோதா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்துட்டு சரி வாங்க எல்லாம் ஒன்றா கிளம்பலாம் அப்படின்ட்டு உடனே இவங்களோட பொருளையும் எடுத்துக்கிட்டு இவங்களோடய ஒன்றா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பொழுது புலற நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொள்ளை கூட்ட தலைவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு. இதை கேட்ட அவங்களும் வந்து சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னுட்டு கை கால் கழுவுறதுக்காக அந்த தண்ணியில் வந்து லைனாக போய் முகம் கழுவுறதுக்காக குனிறாங்க. அந்த நேரம் பார்த்து சொல்லி வச்ச மாதிரியே அவன் வந்து தம்போகாலா அப்படின்ற அவனுடைய கோட்வேர்டை சொல்கிறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த 10 பேரையும் இந்த கொள்ளைக்கூட்டம் சேர்ந்து கழுத்தில் சுருக்க போட்டு கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க. இந்த சடலங்கள்லாம் வந்து புதைச்சிடுறாங்க. புதைச்சிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த கூட்டத்துடைய தலைவன் வந்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த யாத்ரிகர் கூட்டத்துடைய தலைவன் வந்தான் அப்படின்னு, அந்த தலைவனோட தோளில் வந்து ஒரு அழகான கிளி ஒன்று இருந்தது. இப்போ இந்த கொள்ளை கூட்ட தலைவனுக்கு அந்த கிளி மேலே ஒரு கண்ணாயிடுச்சு. பொதுவாக இவங்களோட ரூல் என்னன்னு சொன்னேன், எந்த பெட்டாக இருந்தாலும் செல்ல பிராணிகள் இருந்தாலும் அதை வந்து கொன்னுடணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ரூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த ரூலையும் வந்து இவன் வந்து ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அந்த கிளி வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுனால இந்த கொள்ளை கூட்ட தலைவன் என்ன பண்ணிட்டான்னா, எடுத்து அவனுடைய தோளில் வச்சுக்கிட்டான். இப்போ இந்த கிளி வந்து இவனை பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை, சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்கலாம், எதுவுமே அவன் வந்து அந்த கிளி சாப்பிட மாட்டுது. அமைதியாக சோர்ந்து அந்த கொள்ளை கூட்ட தலைவனோட தோல்லையே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு. சரி ஓகே, இன்னைக்கு நல்ல வேட்டை, ஏற்கனவே வந்ததோட சேர்ந்து இங்கேயும் வந்து நிறைய பொருட்கள்லாம் கிடைச்சிடுச்சு, நல்லா இப்போ பசிக்குது, ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு கிளம்பி இந்தூருக்கு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ இந்தூரை கடக்கும்போது வந்து அங்கே ஒரு உணவகம் வருது. ஸோ இந்தூரில் போய் முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய உணவகத்தில் போய் இந்த கொள்ளை கூட்டம் சாதாரண இது மாதிரி இப்போ இவங்களும் வந்து ஒரு யாத்ரிகர்கள் மாதிரியே வந்து கூட்டமாக போய் உட்காந்து சாப்பிட தொடங்குறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு உட்காந்த உடனே அந்த கொள்ளை கூட்ட தலைவனோட தோல் அந்த கிளி இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளி வந்து கண்ணை திறந்து பார்க்குதான்.
கண்ணை திறந்து சுத்தி முத்தி பாக்குது. அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. திடீர்னு கிளி வந்து படபடன்னு அடிச்சுக்கிட்டு பறந்து போய் அந்த கல்லால உட்கார்ந்திருந்த ஓனர் இருக்காரு இல்லையா, உணவு விடுதியோட ஓனர், அவருடைய தோள்ல போய் உட்காந்துக்கிட்டு கொலை கொலை கொன்னுட்டாங்கன்னு அந்த கிளி வந்து பேச தொடங்கிடுச்சு, கத்த தொடங்கிடுச்சான். இதை பார்த்த உடனே இந்த தக்கர் கூட்டத்துக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இந்த கிளி பேசணும்னு தெரியாது, எதுக்காக இவங்க கிட்ட வந்து பேசுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த உணவு விடுதிக்காரன் வந்து அவனுக்கு இந்த கிளி வந்து அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இவன் வந்து இது வந்து குரு ஹோல்கரோடைய கிளியாச்சு, இது எப்படி உங்ககிட்ட வந்தது, அவங்களுடைய பொருட்கள்லாம் நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு அடையாளம் கண்டுட்டாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் தக்கர்களுக்கே தெரியுது, அவங்க வந்து ஓஜையால இருந்து கிளம்பி இந்தூருக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இந்தூர் தான் இவங்களுடைய சொந்த ஊர். அதாவது இவங்க ஓஜையாக்கு போயிருக்காங்க இந்த யாத்ரீகர், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால திரும்பி சொந்த ஊருக்கே வந்திருக்காங்க. இது தெரியாம இவங்க சரியா வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்காம இவங்களுடைய சொந்த ஊருக்கே இவங்களை கொண்டுட்டு இவங்களுடைய பொருட்களோடு அவனுடைய செல்லப்பிராணியும் அந்த அவங்களுடைய கிளியும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால கையும் களவுமா இந்த கும்பல் வந்து மாட்டிக்கிச்சு. ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான கோவம், அடி செம்மையா பொழந்து இந்த மொத்த கூட்டத்தையும், மொத்தமா வந்து 50 பேர் இருக்காங்க இந்த கொள்ளை கூட்டம், இந்த 50 பேரையும் கட்டி வச்சு உதைக்கிறாங்க. எவ்வளோ அடிச்சாலும் இவங்க வந்து வாயை திறந்து சொல்லவே மாட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல வந்து 2 சிறுவர்கள் இருக்காங்க, 16 வயசுக்கும் குறைவான சிறுவர்கள் இருக்காங்க. இந்த 2 சின்ன பசங்களை வந்து அடி தாங்க முடியாம, ஐயோ எங்களால முடியல, நாங்க உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு அப்ரூவரா மாறிடுறாங்க. இவங்க என்ன சொல்றோம்னா, கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்க ஊர்க்காரங்களை தான் நாங்க தான் கொண்டுட்டோம், எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து அவங்க ஓஜையால இருந்து இந்த ஊருக்கு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட சொந்த ஊர் அதுவா இருக்கும், இந்த ஊர் வந்து போற ஊர் தானே, அவங்கள தெரியாது அப்படின்னு நினைச்சு நாங்க தப்பா நினைச்சு இந்த பக்கமா வந்துட்டோம். ஆனா இந்த கொலைக்கும் எங்க 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்க சின்ன பசங்க, எங்களை விட்டுருங்க, அவங்கள எங்க புதைச்சாங்க அப்படின்ற இடத்தெல்லாம் சொல்லிடுறோம் அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களாம் கூட்டிட்டு போய் எங்க வந்து ஃப்ரெஷ்ஷா புதைச்சிருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு காலையில தான் அந்த இடத்த போய் காட்டுறாங்க. ஊர்க்காரங்க அந்த இடத்தெல்லாம் வந்து தோண்டி எடுத்து பார்த்தா அவங்களுடைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் தாங்க முடியல. உடனே இந்த கும்பலை இழுத்துட்டு போய் இந்தூர் மன்னன் கிட்ட வந்து நிறுத்திடுறாங்க. இப்போ இந்தூர் மன்னன் என்ன பண்றாருன்னா, விசாரணையே இல்லாம இந்த 50 கொள்ளையர்களையுமே பீரங்கியில வச்சு வெடிக்க செய்யணும் அப்படின்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. இப்போ இந்த 2 பேர் அப்ரூவரா ஆனாங்க இல்லையா, இந்த 2 சின்ன பசங்க அப்ரூவரா ஆனாங்க இல்லையா, அவங்கள மட்டும் பொழைச்சு போ அப்படின்னு விட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேயே ஒரு பெரிய பீரங்கியில இந்த 48 பேரையும் ஒன்னா போட்டு ஒரு பீரங்கி குண்டுல வச்சு 50 பேரும் மைதானத்துல வந்து ரத்தம் தெறிக்க வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ இப்படி இந்த கொள்ளையர்கள் கூண்டோட மாட்டிக்கிட்ட இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு முதியவர். இப்போ இந்த முதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 பேர்ல அந்த 2 பேர் சின்ன பசங்க இருந்தாங்க இல்லையா, தப்பிச்சு உயிருக்கு பயந்து ஓடி போனாங்க, அந்த 2 சின்ன பசங்கள்ல ஒருத்தர் தான் இந்த முதியவர். ஸோ இந்த முதியவர் வந்து எதுக்காக இந்த கதையை சொல்றாருன்னா, தக்கர்களின் தெய்வமான காளி அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை சமிக்ஞை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சகுனத்தை மீறினதுனால எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனையை காளி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாராம். இந்த அளவுக்கு இவங்க இந்த சகுனத்துக்கும் இவங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் இவங்களுடைய ரூல்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருந்திருக்காங்க. இவ்வளோ கொடுமைகளையும் பண்ணிட்டு அவங்க எப்படி மாட்டிக்காம இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் வந்து மன்னர்களுக்கு இவங்க மேல இருந்த அந்த காளி பயம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஜமீன்தார்கள் கிட்ட இவங்களுக்கு இருந்த வந்து செல்வாக்கு தான். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த லா சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு காவல் அதிகாரி இருப்பார், சவுக்கிதார் அப்படின்னு பேர். அதே மாதிரி தானா அப்படின்ற காவல் எல்லைக்கு உட்பட்டு வந்து தானாதார் காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தரோகாஸ் அப்படின்ற வந்து பலநிலை காவலர்கள், இப்போ கான்ஸ்டபிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தாரோகாஸ் அப்படின்ற பலநிலை காவலர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ கிராமங்களில் வந்து ஏதாவது பெரிய குற்றங்கள்லாம் நடக்கும்போது, கொள்ளை மாதிரியான பெரிய குற்றங்கள்லாம் நடக்கும்போது எஃப்ஐஆர் மாதிரியான ஒரு பதிவு செய்யப்படணும். அதுக்கப்புறமா தான் அது நிஜாமத் அதாலத் அப்படின்ற அந்த கோர்ட்டுக்கு போகும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாயர் காலகட்டத்திலேருந்து இருக்க ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இது. ஸோ இப்போ இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பெரும் குற்றங்கள் நடக்கும்போது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு. இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா, இந்த சவுக்கிதார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்க தான். ஆனால் இந்த சவுக்கிதாருக்கு சம்பளம் கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜமீன்தார்கள். ஸோ இந்த ஜமீன்தார்களுடைய கட்டுப்பாட்டில் தான் சவுக்கிதார்கள் இருக்காங்க. அப்படின்றதுனால ஜமீன்தார்களுக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கக்கூடிய இந்த தக்கர்கள் பற்றி குற்றங்கள் வந்து எதுவுமே கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாத ஒரு காலகட்டமாக அது இருக்கு. இப்போ இந்த ஜமீன்தார்கள் ஏன் இந்த கொள்ளையர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, இவங்க அடிக்கிற கொள்ளையில இந்த ஜமீன்தார்களுக்கும் பங்கு கொடுக்குறாங்க. அதனால இப்போ ஒரு தடவையும் வந்து பங்கு பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பூஜையை போட்டு அந்த இடத்துலயே பெயில் அப்படின்ற இடத்துலயே நின்று பங்கு பிரிப்பாங்க. அதுல என்ன மாதிரியான பொருட்கள்லாம் போகும்னா, ரொம்ப ப்ரெஷியஸான ஜுவல்லரி ஏதாவது கிடைச்சாலோ, இல்லை வந்து அந்த காலத்துல ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட வாள், அப்புறம் வந்து நல்ல ஜாதி குதிரை, இந்த மாதிரி பட்டு துணிகள், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை உடனே அந்த ஊருக்கான ஜமீன்தார்களுக்கு சொந்தமானது அப்படின்னு எடுத்து வச்சிருவாங்களாம். ஸோ அந்த வேலையை முடிஞ்சு ஊருக்கு போன உடனே அந்த ஜமீன்தாருக்கு இதையெல்லாம் பட்டுவாடா பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிராமங்கள்ல அவங்கவுங்க குடும்பத்தோட தான் இவங்க வாழ்றாங்க, கொள்ளையர்கள் காட்டுல வாழல அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க கிராமங்கள்ல வாழ்றதுக்கு
காப்பு தொகை அப்படின்னு வந்து ஒரு தொகையை, குறிப்பிட்ட தொகையும் இவங்க வந்து வசூல் பண்ணிப்பாங்களாம். யாரு? இந்த ஜமீன்தார்கள் வசூல் பண்ணிப்பாங்களாம். ஸோ உனக்கு வந்து நான் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து காசு கொடுத்துரு, அந்த மாதிரியான, அது மாதிரி நீ கொள்ளை அடிக்கிறதுலும் எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ஜமீன்தார்களும் தக்கர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான காலகட்டம்னு பார்த்துக்கோங்க. சரி, இவ்வளோ அட்டூழியங்களை செஞ்ச அந்த கொள்ளைக்காரங்க எப்படிதான் கடைசியில் பிடிப்பட்டாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் ஒரு ஆங்கிலேயர் எழுதின ஒரு ஆர்டிகல் தான். அதாவது 1816 வருஷம் 4th சென்ட் ஜார்ஜ் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒரு டாக்டர் ரிச்சர்ட் ஷேர்வுட் அப்படின்றவர் அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. அதாவது லிட்ரரி கெஸ்ட் அப்படின்ற ஒரு இதழுக்காக ஆஃப் த மர்டரர்ஸ் கால்ட் பான்சிகர்ஸ் அப்படின்ற தலைப்புல தக்கர்களை பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. இவர் இப்ப எந்த பின்னணியில எழுதுறாரு அப்படின்னா, தக்கர்கள் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அதிகாரிகளே கடிக்க தொடங்கின ஒரு காலகட்டம் அது. அதாவது அப்பாவி பொதுமக்களை தான் இவ்வளவு நாளா வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக அந்த காலத்துல இந்திய அதிகாரிகள்லாம் படிச்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, துரைமார்களுக்கு பக்கத்திலேயே. ஸோ இவங்களையும் இவங்களுடைய சொந்தக்காரங்க, இவங்களுடைய மனைவி, சில நேரங்களில் வந்து இந்த அதிகாரிகளே காணாம போக தொடங்குறாங்க. லீவ் முடிச்சுட்டு போன அதிகாரி வந்து திரும்ப வந்து வேலைக்கே சேரல. அதே மாதிரி அவருடைய ஒய்ஃபை வந்து இங்கே கூப்பிட்டாருன்னா, அந்த ஒய்ஃப் மெட்ராஸ்லேருந்து கிளம்பின ஒரு அதிகாரியோட ஒய்ஃப் வந்து பணிப்பெண்களோட மொத்தமாக காணாமலே போயிட்டாங்க. நடுவில் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து ஆராய போகும்போது தான் இப்படி ஒரு கொள்ளை கூட்டம் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதை வந்து தலைப்பாக வச்சு டாக்டர் ஷெர்வுட் ஒரு கட்டுரை எழுதுறாரு. இப்போ இது வந்து பயங்கரமான ஒரு அதிர்வலைகளை இங்கே ஏற்படுத்துது. அதே மாதிரி இதை வங்காள மொழியிலையும் வந்து மறுபிரசுரம் செய்கிறாங்க. அதில் வந்து ஏஷியாட்டிக் ரிசர்ச் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் வங்க மொழியிலையும் இது வந்து மறு பிரசுரம் ஆகுது. அந்த காலகட்டத்தில் பாம்பே கிடையாது, வங்காளத்துல இருந்து தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து லார்ட் ஹேஸ்டிங்ஸ் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படி இத்தனை ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒரு கொள்ளையர்கள் வந்து தப்பிச்சுட்டே இருக்க முடியும், இவங்களை ஒடுக்கிறதுக்காக ஒரு தீவிரமான ஒரு சட்டம் வந்து இயற்றப்படணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான அதிகாரியை வந்து இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்காக வந்து கூப்பிடுறாரு. அப்படி இங்க வந்தவர் தான் ஸ்லீமன். வில்லியம் ஹென்ரி ஸ்லீமன் அப்படின்ற பிரிட்டிஷ் அதிகாரி வந்து வரவழைக்கப்படுறாரு. முக்கியமா இந்த தக்கர்களை வந்து ஒடுக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டை வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ வில்லியம் ஹென்ரி ஸ்லீமனுக்கு ஏற்கனவே தக்கர்கள்னா என்ன அப்படின்றத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்கு. அவர் வந்து ஜான் தி தேவ்நாட் அப்படின்றவருடைய அந்த புத்தகத்தை பார்த்து இப்படி கூட ஒன்று இருக்குதா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியில் இருக்காரு. அதுக்கப்புறமா ஷெர்வுடோட இந்த புத்தகத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா ஸ்லீமனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோளே இந்த தக்கர்களை வந்து அடக்கி ஒடுக்கிறது தான் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிறாரு. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறமா 1936 48 வரைக்கும் வந்து ஒரு தொடர்ந்து 10 வருடங்கள் தக்கர்களுக்கு எதிரான ஒரு ஸ்திரமான நடவடிக்கை பிரிட்டிஷ் இராணுவத்தால், பிரிட்டிஷ் அரசால எடுக்கப்படுது. இப்போ இந்த சப்ரஷன் ஆஃப் தகி அண்ட் டெகாய்டி ஆக்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது 10 வருடங்கள் ரொம்ப ஸ்திரமான நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த தக்கர்களுக்கு எதிராக. இந்த கொள்ளையர்கள் எங்க பார்த்தாலும் அவங்க மேல வந்து கருணை இல்லாத மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. இப்போ ஸ்லீமன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையோட முக்கியமான ஒரு குறிக்கோள், கண்மூடித்தனமாக வந்த வேலை எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த கொள்ளையர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த கொள்ளையர்களை பிடிக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய வேலை. அவங்க வந்து இந்தியால இருந்து கடைசி தக்கி ஒளிகிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. இந்த ஸ்லீமன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த தக்கர்கள் ஒழிப்பு அப்படின்றதுலயே அந்த கமிட்மெண்ட்லயே முழுகிட்டாரு. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்காருன்னா, இந்த தக்கர்களுடைய பிரத்யேகமான மொழி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ராம்சீனா அப்படின்னு. ஸோ அந்த மொழியை, ராமாசி அப்படின்ற மொழியை பத்தி அவர் ஒரு புத்தகமே எழுதுறாரு. ராமசீனா அப்படின்ற டைட்டில் வந்து அவர் புத்தகமே எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம இன்டெலெக்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த தக்கர்கள்லாம் வந்து ஒரு தக்கரா பிடிப்பட்ட உடனே உடனடியாக அவங்கள வந்து தூக்கில போட்டுருங்க அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு சொல்லுது. ஆனா நம்ம ஸ்லீமன் என்ன பண்றாருன்னா, ஒரு தக்கர் கிடைச்சாருன்னா அந்த தக்கர் கிட்ட இருந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு ராஜதந்திரத்தை கையாளுறாரு. அதன்படி ஒரு தடவை ஃபிரங்கா அப்படின்ற ஒரு தகி ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிறான். இப்போ இந்த ஃபிரங்காவை என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசு உடனே வந்து கோர்ட்ல அவனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மரண தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து இத்தனை கொலைகள் வந்து பண்ணியிருக்கான், 100 கொலைகள் பண்ணியிருக்கான், அதனால உடனே அவனை வந்து சாகடிச்சணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஸ்லீமன் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபிரங்காவுக்காக வாதிடுறாரு. இல்ல, இந்த ஃபிரங்கா வந்து நம்ம முக்கிய சாட்சியா வச்சு இன்னும் நிறைய பேரை நம்ம பிடிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் 100 கொலை பண்ணியிருக்கான், அவன் சாகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் இந்த 100 கொலை பண்ண ஃபிரங்காவை வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற இன்டெல் மூலமா இன்னும் 1 லட்சம் மக்கள் கொல்லப்படாம காப்பாத்துறதுக்கான வழியை தேடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த லாஜிக்கை வச்சு ஸ்லீமன் ஃபிரங்காவை வச்சே நிறைய கொள்ளக்கூட்டத்தை வந்து பிடிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமா தக் பேராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு தக் தலைவன் தான் அவன். வந்து எந்த அளவுக்குன்னா மோசமானவன் அப்படின்னா,
ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட்ல இந்த உலகத்திலேயே அதிகமான கொலைகளை செய்த ஒரு கொலைக்காரன் அப்படின்ற பேர்ல வந்து பதியப்பட்டிருக்கான் இந்த பேராம். எத்தனை கொலைகள்னா 931 கொலை ஒரு தனி மனுஷனா செஞ்சிருக்கான். ஸோ இப்படியாக ஸ்லீமன் வந்து வெறும் தைரியமான ஆளா மட்டும் இல்லாம புத்திசாலியாகவும் இருக்காரு. ஸோ அவரு ஃபரிங்கா மூலமா கிடைச்ச இன்டெல் மூலமா கொலை கூட்ட தலைவன், முக்கியமான தலைவன் பேராமே வந்து கைது பண்ணிடுறாரு. பேராம் கைது செய்யப்பட்டதோட மட்டும் இல்லாம அதே காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 1400 தக்கர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. பேராமோட சேர்த்து இந்த 1400 கொள்ளையர்களுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இப்படியாக ஸ்லீமன் இருந்த காலகட்டத்தில் தக்கர்கள் அப்படின்றவங்க இந்தியாவிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த தக்கர்கள் அவங்களை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து அவ்வளோ லேசான ஒரு காரியம் கிடையாது. ஏன்னா மனசில் வந்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாதவங்க, மனுஷங்களை கொல்றதுக்கு கொஞ்சமும் யோசிக்காதவங்க, அதை விட முக்கியமாக கொன்னதுக்கு பிறகும் அதை பற்றி நம்ம வந்து தப்புன்னு எடுத்து சொன்னாலுமே மனசு மாறாதவங்க, அதை பற்றின ஒரு துளி அளவு கூட கில்ட்டோ ரிமோஸோ இல்லாதவங்க. இப்போ இந்த தக்கர்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக அவங்க மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது. ஸோ இப்படி மரண தண்டனை வந்து 5 பேராக கூட்டிட்டு போய் தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போவாங்களாம். இப்படி தூக்கு மேடை போகிறதுக்கு முன்னாடி உங்களை பரிசோதனை பண்ற டாக்டர் வந்து ஒரு சரித்திர குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. அதை என்ன சொல்றாருன்னா, மாட்டு வண்டியில 5 பேரா வந்து போறாங்க சாகிறதுக்கு. அப்படி போகும்போதும் ஒருத்தருடைய முகத்திலையும் ஒரு பயமோ இல்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சியோ பார்க்க முடியல. இது ஏன் அப்படின்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்பும் வார்த்தைகள் என்னன்னா, நாங்க வந்து பவானியின் பிள்ளைகள், காளி எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். நாங்க இவங்களுக்கு மோட்சத்தை தான் கொடுத்தோம். இப்ப செத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பொருள் அவங்க கிட்ட இருந்த கணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நாங்க மோட்சத்தை தான் கொடுத்தோம். அதனால எங்களுக்கு எந்த வகையிலுமே இதுல வந்து குற்ற உணர்வே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனசு கல்லாகி போன ஒரு இனக்குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த தக்கர்கள். ஸோ அந்த இனக்குழுவை அழிச்சு ஒழிச்ச அந்த ஒரு பெருமை வந்து ஸ்லீமனை தான் சாரும். ஸ்லீமன் செஞ்ச இந்த நல்லதுக்காக தான் மத்திய பிரதேஷ்ல இருந்த கிராம மக்கள் வந்து அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்லீமனாபாத் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கே ஒரு பேர் வச்சிருக்காங்க, பேர் சூட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்லீமன் இறந்து 150 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் மத்திய பிரதேஷ்ல அந்த கிராமம் வந்து அவருடைய நினைவை வந்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. தக்கர்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சப்ரஷன் ஆஃப் தகீஸ் அண்ட் டெக்காய்டி ஆக்ட் வந்து 1871 வருஷத்துக்கு அப்புறமா குற்ற பரம்பரை சட்டமா வந்து மாற்றப்படுது. அதாவது பழங்குடியின குற்றச்சட்டம், கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் அப்படின்னு வந்து கொண்டு வரப்படுறாங்க. அதே மாதிரி இந்த தக்கர்களையும் கொள்ளைக்காரர்களையும் ஒடுக்குவதற்காக ஒரு துறையே வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷர் காலத்துல இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வரப்பட்டது. அது 1904 வருஷம் வரைக்கும் அது அழிக்கப்படாமலே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பேரை மாத்தி சென்ட்ரல் கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது குற்றப்புலனாய்வு துறை அப்படின்னு மாற்றப்பட்டது. இன்னைக்கு வந்து சிஐடி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஸோ அந்த துறை இதுக்கு முன்னாடி வந்து தக்கர்களை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட துறை. சரி, இன்னைக்கு வந்து தக்கர் வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம். சரி, எனக்கு வந்து தக்கர் கொள்ளையர்கள்னா இப்படி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆன ஒரு புக் அப்படின்னா வந்து தக்கர் கொள்ளையர்கள் அப்படின்னு வரதராசனோட இந்த புக்கு தான். இதுதான் முறையா இப்படி ஒரு இருந்திருக்காங்க, இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாம தக்கர்கள் பத்தி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதுல முக்கியமா பிலிப் மெடோஸ் அண்ட் டெய்லர் அப்படின்றவர் கன்ஃபெஷன் ஆஃப் அ தக் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது தமிழ்ல வழிப்பறி கொள்ளையனின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்கி படிங்க. அதே மாதிரி நம்ம ஸ்லீமன் இருக்கார் இல்லையா, ஹென்ரி ஸ்லீமன், அவர் வந்து புத்தகங்கள் நிறைய 4 புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமா த வொக்காபுலரி ஆஃப் அ பெக்யூலியர் லாங்குவேஜ் யூஸ்ட் பை தக்ஸ், அதே மாதிரி த தக்ஸ் ஆஃப் பான்சிகர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த 2 புக்கும் ரொம்ப முக்கியமான புக்காக பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு தக்கர்கள் பற்றி இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணிஸ்.